இந்த வீடியோவில் பாருங்கள் டிராக்டர் வந்து எவ்வளோ அழகாக மாடிஃபை பண்ணி மினி டிராக்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் உட்காந்தபடி எவ்வளோ அழகாக வந்து நிலத்தை உழுதுகிட்டே வராங்கன்னு பாருங்கள். வேறு லெவலுங்க. என்னதான் 5 கலப்பை 7 கலப்பை வச்சு நிலத்தை உழுதாலுமே இந்த சட்டி கலப்பை ஈக்குவல் வராதுங்க. எவ்வளோ அழகாக வந்து நிலத்தை உழுதுகிட்டே மண்ணை புரட்டி போட்டே போது பாருங்க. நம்ம ஊரில் நெல் அறுவடை பண்ணால் மொத்த பயிருமே தாங்க அடியோட வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்கள் இந்த டூலை பயன்படுத்தி வெறும் நெல்மணியை மட்டும் எப்படி கட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். உண்மையில வேறு லெவலுங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த டிக்கிங் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து வாய்க்கால் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு, எவ்வளோ அகலமாகவும் எவ்வளோ ஆழமாகவும் வந்து எடுத்துகிட்டே போகுதுன்னு பாருங்கள். இந்த மிஷின் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் வேலை ரொம்ப பெருசாக இருக்குது. உண்மையில வேறு லெவலுங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் நெல் அறுவடை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அறுவடை பண்ண நெல் அதே இடத்துல மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக பிரித்து எடுக்கிறாங்கன்னு உண்மையில வேறு லெவலுங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் அறுவடை பண்ண மிளகா செடியை இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக பிரித்து எடுக்கிறாங்கன்னு. இந்த மிஷினே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா முள்ளு தாங்க இருக்குது. அதை டிராக்டர் கனெக்ட் பண்ணி எவ்வளோ அழகாக வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உண்மையில வேறு லெவலுங்க. இப்போ இருக்க டெக்னாலஜி அந்த அளவு டெவலப் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக் பிளான்டிங் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து செடிகள் நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்கள். உண்மையில வேறு லெவலுங்க. விதைகளை விதைக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது. நம்ம யூஸ் பண்ணி வேஸ்ட்டான வாட்டர்கள்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு கட்டையில் லிங்க் பண்ணி எவ்வளோ அழகாக வந்து விதைகளை வேஸ்ட்டே வரான்னு பாருங்கள். கரும்பு சோகையை ரிமூவ் பண்ணுறதுக்கு மிஷின்லாம் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும். இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மிஷினை பயன்படுத்தி கரும்புடைய சோகெல்லாம் எப்படி வந்து க்ளீன் பண்ணிட்டே வராங்கன்னு. இது மூலமாக காற்றோட்டம் நல்லா கிடைக்கும், நமக்கு ஈல்டும் நிறைய கிடைக்குங்க. திராட்சையில் எந்த பூச்சியோட தாக்குதலும் வரக்கூடாதுன்னு டீ வடிகட்டுற பாலாட மாதிரி இருக்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்கள். மிச்சிங் சிட்டியில் தொலைய போகிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது. ஒரு கரண்டி மாதிரி இருக்குது, அதை கம்பியில் கட்டிட்டு அதை நெருப்பு கொட்டிட்டு எவ்வளோ அழகாக தொலைய போட்டே வராருன்னு பாருங்கள். இந்த மிஷினோட பேர் கேஸ்டோலின் பவர் கல்டிவேட்டருங்க. இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து நிலத்தை உழுதுகிட்டே வராங்கன்னு பாருங்கள். நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வைக்கோலை இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக தனியாக குவிச்சிட்டே வராங்கன்னு பாருங்கள். இந்த மிஷினோட பேர் பிளாஸ்டிக் மல்ச் அண்ட் இரிகேஷன் பைப்லைன் வைண்டருங்க. இதை பயன்படுத்தி நம்ம இரிகேஷன் பர்பஸ்க்காக போட்ட பைப்லைன்ஸ் ஆகட்டும் இல்லை சாயில் மல்ச்சிங் சீட் ஆகட்டும் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி. மிஷினோட பேர் மில்லட் கட்டிங் அண்ட் பண்டிலிங் மிஷினுங்க. இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக திணைகளை வந்து அறுவடை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது தனியாக கட்டி போட்டே வராங்கன்னு பாருங்கள். இதில் வேறு லெவலுங்க. டூலை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக 2 குழிகளை போட்டே வராங்கன்னு பாருங்கள். இது மூலமாக நம்ம ஈஸியாக விதைகளையும் வந்து விதைச்சிக்கலாம், அப்படி இல்லைனா செடிகள் நடவு பண்ணிக்கலாங்க. ஆனால் செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு வேறு லெவல் ஐடியாங்க. 2 பைப்பில் தொலையை போட்டுட்டு அது 2 பக்கெட்டில் கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஈஸியாக வந்து செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிட்டே வராங்கன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஐடியாங்க. எங்களை படிக்கிற ஃப்ரூட் பிக்கிங் மிஷின் வாங்க முடியாதவங்களுக்குலாம் இது வேறு லெவல் ஐடியாங்க. இது மூலமாக வந்து ஈஸியாக நம்ம மேனுவலாக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாட்டர் கலர் தொலையை போட்டு அதை வந்து ஒரு பைப்பில் கனெக்ட் பண்ணி எவ்வளோ அழகாக பழங்களை பறிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள் வாழை மரத்துக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து உரம் போட்டே வராருன்னு. இது பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மிஷின் மாதிரி தாங்க இருக்குது. அதிலே வந்து உரத்தை கூட்டிட்டு ஈஸியாக வந்து உரத்தை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வராருங்க. உண்மையில வேறு லெவலுங்க. இந்த ஒரு ஃபார்ம் டூல் இருந்தால் போதுங்க, நமக்கு டிராக்டர்லாம் தேவைப்படாது. நம்ம வீட்டு தோட்டத்துக்குலாம் வந்து ஈஸியாக இதை பயன்படுத்தி மேனுவலாகவே வந்து நிலத்தை உழுதுக்கலாம். எப்படி வந்து ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். உண்மையில வேறு லெவலுங்க. மிஷினோட பேர் மினி மைக்ரோ டில்லேஜ் மிஷினுங்க. இதை பயன்படுத்தி நம்ம மல்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமாக நம்ம களையை ரிமூவ் பண்ணிக்கலாம், நிலத்தையும் வந்து உழுதுக்கலாங்க. விவசாயிக்கெலாம் இது உண்மையிலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷினுங்க. வேறு லெவலுங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி பாத்தி போட்டு நடவு பண்ணவங்களுக்குலாம் மண்ணை வந்து கொத்தி விடுறதுக்கோ களை வெட்டுறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் எவ்வளோ அழகாக வந்து யோசித்து ஒரு வெங்காயத்தின் நடுவில் மட்டும் ஒரு குச்சி மட்டும் விட்டு இப்படி வந்து மண்ணை கிளறி விட்டு வராது பாருங்கள். உண்மையில வேறு லெவல் ஐடியாங்க. இந்த மிஷினோட பேர் இன்ட்ரோ கல்டிவேட்டருங்க. இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக செடிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய களைகளையும் மண்ணையை வெட்டிகிட்டே வராங்கன்னு பாருங்கள். செடிகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் உண்மையில வேறு லெவலில் இருக்குங்க இந்த மிஷின். ஆனால் நெல் அடிக்கிறதுக்கு வேறு லெவல் ஐடியாங்க. அவன் மிஷினை பயன்படுத்தி நெல் அடிச்சுட்டு இருக்கான். ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள் சும்மா சிம்பிளாக சைக்கிள் படலே வந்து ஒரு குச்சியில் வந்து நெல் மண்ணியை கட்டிட்டு எவ்வளோ ஈஸியாக வந்து அடிச்சுட்டே போகிறாங்கன்னு வேறு லெவலுங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் நிலத்தை உழுகிறதுக்கு மண் வெட்டுறதுலாம் புதுசாக டிராக்டர் அடைச்சமெல்லாம் வந்திருக்குங்க. எவ்வளோ அழகாக வந்து கல்லையும் தனியாக எடுத்து போடுது, மண்ணையை வந்து வெட்டிகிட்டே போகுதுன்னு பாருங்கள். உண்மையில வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள் வெங்காயத்தால் ஒரு கட்டையை வச்சு எப்படி வந்து மடிச்சுட்டே போகிறாங்கன்ட்டு. இப்படி ஏன் பண்ணுறாங்க எத்தனை பேருக்கு தெரியுங்க? தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் பாருங்கள் இந்த டூலை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த டூல் பார்க்கறதுக்கே வந்து கோடாரி மாதிரி இருக்குங்க. ஏன்னா எப்படி வேலை செய்து பாருங்கள். உண்மையில வேறு லெவலுங்க. இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து பார் போட்டே போகிறாங்கன்னு பாருங்கள். உண்மையில வேறு லெவலில் இருக்குங்க. நார்மலாக போகிற மிஷினுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குங்க. பார்த்தாலே சூப்பராக இருக்குது. உண்மையில வேறு லெவல் மிஷினுங்க. எல்லா பாத்திகளுக்கும் ஒரே டைமில் தண்ணி வர்றதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது. நம்ம ஊர்லலாம் ஒவ்வொரு பாத்தியுமே வந்து ஃபுல்லாக தண்ணி பஞ்சக்கப்புறம் தான் அடுத்த பாத்தி தண்ணி விடுவோம். ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரே டைமில் எல்லா பாத்தியும் தண்ணி பாய்ச்சுறாங்க. வேறு லெவலுங்க. கரும்பு நல்லா வெயிட் வரணும், டேஸ்ட் வரணும், கலர் வரணும்ன்ட்டு எவ்வளோ அழகாக கரும்போட சோகையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உண்மையில வேறு லெவலுங்க. இது மூலமாக ஈல்டு வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாங்க. எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி கடலை விவசாயம் செய்கிறாங்கன்னு பாருங்கள். கலப்பை பொருளுக்கு கேப் விட்டு நடவு பண்ணிவிட்டு டிராக்டரை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து கலப்பை ஓடிட்டே போகிறாங்கன்னு பாருங்கள். இது மூலமாக நம்ம களை படிக்கிற வேலை மிச்சமாகுங்க. செடிகளை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் மக்காச்சோளத்தை எவ்வளோ அழகாக வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்கன்னு. பவர் டில்லரை பயன்படுத்தி நிலத்தை உழுவுறது மட்டும் இல்லாமல் அந்த பவர் டில்லர்லேயே ஒரு தகர மாதிரி கட்டி விட்டுட்டு எவ்வளோ அழகாக உழுத மண்ணை சமப்படுத்திட்டே வராங்கன்னு பாருங்கள். வேறு லெவல் ஐடியாங்க இது.
சீலிங் ட்ரேல ஒவ்வொரு ட்ரேலையும் வந்து ஒவ்வொரு விதை வச்சுட்டே வந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும்னு இந்த டூலை பயன்படுத்தி எவ்வளோ அழகா ஒரே டைம்லேயே எல்லா ட்ரேக்கும் வந்து விதையை வந்து போடுறாங்கன்னு பாருங்கள். உண்மையில் வேறு லெவல் டூலுங்க இது. இந்த வீடியோவில் பாருங்கள் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனே வந்து எவ்வளோ அழகாக ட்ரிப் இரிகேஷன் மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்னு. ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு செடியும் நட்டு வச்சுட்டு அதுக்கு ஒவ்வொரு செடிக்குமே வந்து 2 ஸ்ப்ரிங்க்லர் வந்து பயன்படுத்தி ஈஸியாக தண்ணி பாய்க்கிறாங்க பாருங்கள். உண்மையில் வேறு லெவலுங்க.